சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 82,000-ஐ தாண்டியுள்ளது. சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தங்கம் 82,240 ரூபாய்க்கும், ஒரு கிராம் தங்கம் 10,280 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி 1000 ரூபாய் ஏற்றம் கண்டு ஒரு கிலோ 1,44,000 ரூபாய்க்கும், சில்லறை விற்பனையில் ஒரு கிராம் 144 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தட்கல் டிக்கெட்டை போல பொது டிக்கெட் முன்பதிவிலும் முதல் 15 நிமிடங்களுக்கு ஆதார் கட்டாயம் என்ற நடைமுறை அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரவுள்ளது. ரயில் டிக்கெட் முன்பதிவில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு எடுத்துள்ளது. அந்த வகையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் பொது டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய முதல் 15 நிமிடங்களில் பயணி தனது ஆதார் எண்ணை IRCTC கணக்குடன் இணைத்திருக்க வேண்டும் என்ற விதிமுறை அமலுக்கு வருகிறது. தற்போது தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய மட்டுமே இந்த விதிமுறை உள்ள நிலையில் அக்டோபரில் பொது ஒதுக்கீட்டு டிக்கெட்டுகளுக்கும் இந்த முறை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. உதாரணமாக நவம்பர் 15ஆம் தேதி பயணிக்க நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் டிக்கெட் முன்பதிவு செய்ய விரும்பினால் 60 நாட்களுக்கு முன்பே, அதாவது செப்டம்பர் 16ஆம் தேதி காலை 8 மணிக்கு முன்பதிவு தொடங்கும். புதிய விதிகளின்படி ஆதார் சரிபார்ப்பை முடித்த IRCTC பயனர்கள் மட்டுமே காலை 8 முதல் 8:15 மணி வரை, அதாவது முதல் 15 நிமிடங்களுக்கு டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும். ஆதார் இணைப்பு இல்லாத வாடிக்கையாளர்கள் அந்த நேரத்தில் முன்பதிவு செய்ய முடியாது. சென்னை மாநகராட்சி சார்பில் தெருநாய்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தவும் வளர்ப்பு நாய்களை முறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் செல்லப்பிராணி வளர்க்க உரிமம் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இணைய வழியிலும் வாட்ஸ்அப் எண் 9450609113 வாயிலாகவும் 50 ரூபாய் கட்டணம் செலுத்தி செல்லப்பிராணி உரிமம் பெறலாம். அனைத்து செல்லப்பிராணிகளுக்கும் மைக்ரோசிப்பிங் செலுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி செலுத்தப்படுவது உறுதி செய்யப்படும். இதுவரை 12,255 தெருநாய்களுக்கு முழுமையான தகவல்கள் அடங்கிய மைக்ரோசிப் பொருத்தப்பட்டுள்ளது. செல்லப்பிராணிகளின் தரவுகளை சேமித்தல், மென்பொருள் உருவாக்குதல், மொபைல் செயலியை உருவாக்குதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ஆக்ரோஷமான நாய்களை புறநகர் பகுதிகளில் வைத்து பராமரிப்பதற்காக பிரத்யேகமாக இடம் தேர்வு செய்யும் நடவடிக்கைகள் மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1950 இடங்களில் நடைபெறும் NSS முகாமையொட்டி பல்வேறு கட்டுப்பாடுகளை பள்ளிக்கல்வித்துறை விதித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் NSS முகாமையொட்டி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் வெளியிட்டுள்ளார். அதில் பெற்றோர்களின் தடையின்மை சான்றிதழை பெற வேண்டும் என்றும், மாணவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். பள்ளியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு மிகாமல் முகாம்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்திய பள்ளிக்கல்வி இயக்குநர், முகாமை தாண்டி வெளியிடங்களுக்கு மாணவர்களை அழைத்து செல்லக்கூடாது என உத்தரவிட்டுள்ளார். மேலும் NSS முகாம்களில் மூடநம்பிக்கை மற்றும் மதம் சார்ந்த பரப்புரைகளை எக்காரணம் கொண்டும் நடத்துவதற்கு யாரையும் அனுமதிக்க கூடாது என்றும், முகாம்கள் நடைபெறும் இடத்தில் பாதுகாப்பான தங்கும் வசதியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு கால்பந்து ஜாம்பவானான லியோனல் மெஸ்ஸி சிறப்பு பரிசு ஒன்றை அளித்துள்ளதாக அர்ஜென்டினா கால்பந்து சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் போது கோப்பையை வென்றபோது தாம் அணிந்திருந்த ஜெர்சியில் கையொப்பமிட்டு பிரதமர் மோடிக்கு பிறந்தநாள் பரிசாக மெஸ்ஸி அனுப்பி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஏற்கனவே வருகின்ற டிசம்பர் மாதம் இந்தியாவிற்கு வருகை தர இருப்பதாக மெஸ்ஸி அறிவித்திருந்த நிலையில் கேரளாவில் நடைபெற இருக்கும் நட்பு ரீதியான கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா அணியை மெஸ்ஸி வழிநடத்துவார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. தைலாபுரத்தில் பாமக கௌரவ தலைவர் G.K. மணி செய்தியாளர்களை சந்தித்தார். இதில் அன்புமணியின் பதவிக்காலம் முடிந்துவிட்டது எனவும் பாமகவின் நிறுவனர் மற்றும் தலைவர் ராமதாஸ் தான் என கூறியுள்ளார். மருத்துவர் அன்புமணி அவர்கள் 2022 அதாவது 25/8/2022 தலைவராக பொறுப்பேற்கிறார். அவருடைய பதவிக்காலம் 28/5/2025 முடிஞ்சது. அப்போ ஒரு பதவியே இல்லை. இப்படி
தலைவர் பதவி இல்லாதவர் எப்படி பொதுக்குழு மாமல்லத்தில் கூட்ட முடியும்? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துரையா அவர்கள் ஒப்புதல் இல்லாமல் நிர்வாகக்குழு, செயற்குழு, பொதுக்குழு மற்ற எந்த நடவடிக்கையும் செயல்படக்கூடாது அப்படிங்கிறது தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதி. அதற்கு பிறகு 29/5/2025 அன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகக்குழு கூடி மருத்துரையா அவர்கள் தான் தலைவராக இருக்கணும்னு சொல்லி தேர்ந்தெடுத்தது. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனராக இருந்த மருத்துரையா அவர்கள் அன்னைக்கு 29/5/2025 முதல் நிர்வாக குழுவால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். தலைவராக தேர்ந்தெடுத்தாச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துரையா தான். இது எந்த முடிவு, இதுதான் இறுதியான முடிவு, இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் தலைவர்னு சொல்லிட்டு கடிதம் எழுதுறது, பொதுச் செயலாளர்னு சொல்கிறதெல்லாம் இது மக்களை திசை திருப்புறத்துக்கு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நாடகம். இது மோசடி தான். இப்போ தலைவருக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னத்தை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. யார் தலைவர்? மருத்துரையா தான். தூத்துக்குடிக்கு விஜய் வருகை தரும்போது பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் விதமாக தவேக தொண்டர்கள் நடந்து கொண்டால் காவல்துறை வேடிக்கை பார்க்காது என மாவட்ட காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தவேக தலைவர் விஜய் அக்டோபர் 11 தூத்துக்குடியில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதையொட்டி தூத்துக்குடியில் உள்ள விவிடி சிக்னல், அண்ணாநகர் என 2 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி வேண்டி தவேகவினர் காவல்துறையினரிடம் மனு அளித்துள்ளனர். காவல்துறை தரப்பில் இடங்களை ஆய்வு செய்து பின்பு அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். திருச்சியில் தவேகவினர் நடந்து கொண்டது போல தூத்துக்குடியில் நடந்தால் காவல்துறை வேடிக்கை பார்க்காது என தவேகவினருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கொடுக்கப்படும் இடத்தில் தொண்டர்கள் முறையாக நடந்து கொள்ள வேண்டும் எனவும் காவல்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் பெய்த கனமழையால் டேராடூன் தான்ஸ் ஆற்றில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றை கடக்க முயன்ற நபர் ஒருவர் வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள அருகே இருந்த மின்கம்பத்தை சுற்றி அதன் மீது ஏறி தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் சம்பவத்திற்கு விரைந்து கயிறு கட்டி பெரும் முயற்சிக்கு பிறகு மின்கம்பத்தில் சுற்றி தவித்த நபரை பத்திரமாக மீட்டனர். காசாவில் இஸ்ரேல் செய்தது இனப்படுகொலை என்றும் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உள்ளிட்ட உயரதிகாரிகளின் தூண்டுதலின் பேரிலேயே இது நடந்தது என்றும் ஐநா விசாரணை ஆணையம் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. அதில் காசாவில் உணவு பஞ்சம் நிலவுவதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் இதனை நிராகரித்துள்ள இஸ்ரேல் இந்த விசாரணை ஆணையத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. இந்திய வீரர்கள் கைகுலுக்க மறுத்த விவகாரத்தை குறிப்பிட்டு ஆசிய கோப்பைக்கான போட்டி நடுவர் பைக்ராஃப்டை மாற்ற வேண்டும் என்ற பாகிஸ்தானின் கோரிக்கையை ஐசிசி நிராகரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானின் கோரிக்கையை ஏற்றால் அது தவறான வழிகாட்டுதலாகிவிடும் என்று கூறி இந்த கோரிக்கையை ஐசிசி நிராகரித்ததாக கூறப்படுகிறது. முன்னதாக தங்கள் கோரிக்கையை ஏற்காவிட்டால் புதன் அன்று ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான போட்டியில் தாங்கள் விளையாட மாட்டோம் என பாகிஸ்தான் மிரட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது.